Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் ஆஃப்டர் சிஎம்ஏ ரிசல்ட்ஸ் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு நேற்றுக்கு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், இன்ஸ்டியூட்டில் அது ரிலேட்டடாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்டர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்க ஜூன் எக்ஸாம் எழுத முடியுமா, டிசம்பர் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபைனல் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டியூட்டில் இப்போ புதுசாக ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப்புக்கு ஃபைனல் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்ப்போம். அடுத்தது இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே ஆன்சர் ஷீட்டை காப்பி வாங்கி பார்க்கலாம். ஆன்சர் ஷீட் காப்பி இன்ஸ்டியூட்டில் வாங்கலாம் அல்லது ஆர்டிஐயில் வாங்கலாம். ஸோ ஆர்டிஐயில் அப்ளை பண்ணுறதுனா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கான ஃபார்மேட் என்ன அனுப்பணும், அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணுறதுனா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆன்சர் ஷீட்டில் மார்க் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம இன்ஸ்டியூட்டில் எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட்டுடைய ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துட்டு, அதாவது ஜூன் 2024 அண்ட் டிசம்பர் 2024 2 எக்ஸாம்லேயும் வந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பாஸ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸாக இருக்குது, எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்த ப்ரெஸ் ரிலீஸ் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் ப்ரெஸ் ரிலீஸ் ஜூன் 2024 டிசம்பர் 2024 ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டருக்கான பாஸ் பர்சன்டேஜ் பார்ப்போம். இன்டரில் ஜூன் எக்ஸாமில் பார்த்தோம்னா குரூப் 1ல் 11% பாஸ் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. டிசம்பரில் பார்த்தோம்னா 16% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குரூப் 2ல் 28ல் இருந்து 28 அப்படியே தான் இருக்குது, கிட்டத்தட்ட மோரார்லஸ் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் ஏதாவது ஒரு குரூப் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 8.6% ஜூனில் இருந்திருக்கு, பட் இப்போ டிசம்பரில் 9.89 மாறியிருக்கு. அண்ட் 2 குரூப்புமே சேர்ந்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனில் 16% அப்படின்னா டிசம்பரில் 17% இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1% அந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும், எக்ஸப்ட் குரூப் 1. மற்றதெல்லாம் கொஞ்சம் மோராரில் சேமாக இருக்குது, அது 1% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குரூப் 1 மட்டும் ஒரு 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. இன்டரில் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் ஃபுல்லாகவே இன்டர் கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனில் 4866 ஸ்டூடெண்ட்ஸை இன்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் டிசம்பரில் 5872 கேண்டிடேட்ஸை இன்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கான பாஸ் பர்சன்டேஜ் ஜூன் 24ல் குரூப் 3ல் 14% ரிசல்ட்டு. டிசம்பர்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி குரூப் 3க்கு 14% ரிசல்ட். பட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஜூனில் 14% இருந்தது, பட் டிசம்பரில் வெரி ஹையாக 51% கிட்டக்க வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது குரூப் 4 ரிசல்ட்டு இந்த டிசம்பர் எக்ஸாமில். 2 குரூப்பும் அப்பியர் ஆன ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் சிங்கிள் குரூப் மட்டும் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் 8% ஜூனில், பட் டிசம்பரில் 30%. அப்போ இங்கேயுமே நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 குரூப் அப்பியர் ஆகி 2 குரூப்புமே பாஸ் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனில் 11%னா டிசம்பரில் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜூன் எக்ஸாமில் 1315 கேண்டிடேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சிஎம்ஏ ஃபைனலை. பட் டிசம்பரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது டபுள் மடங்கு கிட்ட வந்திருக்கு, 2276. 1300லேருந்து 2276 வரைக்கும் கேண்டிடேட்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைனல் கோர்ஸை முடித்த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்டர்லேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபைனல்லையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஃபைனலில் குரூப் 4 அண்ட் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது ரிசல்ட்டு. ஸோ இதனால் நமக்கு இந்த தரம் பார்த்தோம்னா டிசம்பரில் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட்டில் ரொம்ப ஹை பர்சன்டேஜ் இருக்குது கம்பேர்ட் டு ஜூன் 2024. சரி, இப்போ ரிசல்ட்டை பற்றி ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாம் 2024ல் ரெண்டுமே எத்தனை பர்சன்டேஜ் இன்டர் அண்ட் ஃபைனல்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், இன்டரில் ஏதாவது ஒரு குரூப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதர் குரூப்புக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இன்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபைனலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினோம்னா ஜூன் 2025 எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
பட் இன்ஸ்டியூட்டில் ஜூன் 2025 எக்ஸாம் எழுதுறதுக்கான தட் இஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜூன் 2025 எக்ஸாம் எழுத முடியும்னா February 10th 2025 வரைக்கும் இன்டர் ஆர் ஃபைனல் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்டியூட்டுடைய நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி January 31st வரைக்கும் இருந்த டேட்டை ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி February 10th வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ February 10th வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. ஜூன் 2025 எக்ஸாம் எழுதணும்னா இன்டர் ஆர் ஃபைனல் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு February 10th வரைக்கும் தான் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்தராக எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. அதனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபைனலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் ஃபர்தராக அந்த நோட்டிஃபிகேஷனும் வராததுனால உங்களுக்கு December 2025 எக்ஸாம் தான் அப்பியர் ஆக முடியும் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஃபைனலில் ஏதாவது ஒரு குரூப் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அனதர் குரூப்புக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. பட் போத் குரூப்ஸுமே ஃபைனலில் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ மெம்பர்ஷிப்லேயே இப்போ புதுசாக இன்ஸ்டியூட்டில் ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது ஃபைனல் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய மார்க் ஷீட்லேயுமே கீழே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. December 2024 எக்ஸாமில் இருந்து ஒரு புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபைனல் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப் அலாட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இன்ஸ்டியூட்டில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க December 2024 டேர்மில் இருந்து. ஸோ இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கான ஃபீஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணணும். டு அப்டெயின் அசோசியேட் மெம்பர்ஷிப் இன் டியூ கோர்ஸ். ஸோ இது ப்ரொவிஷனல் தான். இந்த ப்ரொவிஷனல்லேருந்து அவங்களுக்கு ரெகுலரான அசோசியேட் மெம்பர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ளிகன்ட் மஸ்ட் சப்மிட் அன் அப்ளிகேஷன் அலாங் வித் அன் அட்வான்ஸ் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஆஃப் 2000 ப்ளஸ் அப்ளிகபிள் GST. இதில் கரண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸும் அசோசியேட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 1 year இதில் இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் ஷீட்லேயே இருக்குது. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் இஸ் ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப் நம்பருக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர CMA குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு December 2024 குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PPOP ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அண்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இதில் வில்லிங்காக இருக்கிற கேண்டிடேட்ஸு அதை ஃபில் பண்ணுறதுக்காக அதுக்கான லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 23 to 2025 அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 2 முக்கியமான அப்டேட் இருக்குது. ஒன்று ப்ரொவிஷனல் மெம்பர்ஷிப் நம்பருக்கு அப்ளை பண்ணுறது, இன்னொன்று கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அல்லது PPOPக்கு அவங்க வில்லிங்காக இருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணி அவங்களுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன்சர் ஷீட் காப்பி வாங்கி பார்க்குறது எப்படி பண்ணலாம்? வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ்னால் என்ன? இப்போ ஆன்சர் ஷீட் காப்பி அப்படின்னா நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க எக்ஸாமில், நீங்கள் ஆன்சர் ஷீட் எழுதியிருப்பீங்கள அதனுடைய காப்பி உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாங்க. அது டேரெக்டாக இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா RTI மூலமாகவும் வாங்கலாம். 2 ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது 2க்குமே என்ன ப்ரொசீஜர், எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது ஆன்சர் பேப்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னா இது மேலே பார்த்தது வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுடைய காப்பி மட்டும் உங்கள் கையில் கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ் அப்படின்னா இது நம்ம இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ICMA சைட்டில் மட்டும்தான் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட முடியும். RTIயில் ஆன்சர் ஷீட் காப்பி மட்டும்தான் வாங்க முடியும். பட் வெரிஃபிகேஷன்னா எதுக்காக பண்ணுறோம்? இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க, நிறையா மார்க் வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் ரொம்ப மார்க் கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ இன்னமும் மார்க் தனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஒருவேளை மார்க் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். பட் வெறும்ல காப்பி மட்டும் வாங்கி பார்க்குறது ஒரு ப்ரொசீஜர். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை திருப்பியும் ஒரு தடவை இன்ஸ்டியூட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பட் ஆன்சர்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க அட்டன் பண்ணினது எல்லாமே கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று கரெக்ஷன் பண்ணாமல் மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கான மார்க்கை ஆட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் டோட்டலிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, மார்க் டோட்டலிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதுவும் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரொசீஜர். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இந்த வெரிஃபிகேஷனுக்கோ அல்லது வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறப்ப இந்த வெரிஃபிகேஷன் ரிசல்ட்டு தனியாக இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். பட் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் எக்ஸாம் தட் இஸ் June 2025 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்
ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய டேட்டு முடியறதா இருக்கலாம். ஸோ இன்ஸ்டியூட்டில் அதுக்கான ஒரு இன்டிமேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் சேஞ்ச் ஆகுது, அவங்களுடைய ரிசல்ட்டே சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் அவங்க பாஸ் பண்ணாமல் இருந்த ஒரு குரூப்பே கிளியர் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறப்ப இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, இந்த வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாகவே இன்ஸ்டியூட்டில் போட்டிருப்பாங்க, அதுவுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆன்சர் ஷீட் காப்பி இன்ஸ்டியூட் சைட்டில் எப்படி நம்ம லிங்க் எதன் மூலமாக போய் நம்ம அப்ளை பண்ணணும், ஆர்டிஏல எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்தது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ் இன்ஸ்டியூட் சைட்டில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் இந்த ரெண்டுமே பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஆர்டிஏல என்ன ப்ரொசீஜர் எந்த ஃபார்மெட்டில் நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனில் இங்கே பார்க்கும்போது இங்கே ப்ரொசீஜர் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ்னு இருக்கும், ப்ரொசீஜர் ஃபார் அப்டைனிங் சர்டிஃபைடு ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ரிசல்ட் அது வரும்போது இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்கு இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் தட் இஸ் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இந்த லிங்க்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் December 2024 term. Only one application form to be filled up giving the choice of subject. ஒரு ஸ்டூடெண்ட் ஒன் டைம் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு ஆன்சர் ஷீட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே சேர்த்து அட் அ டைம் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வாங்கிக்கலாம், 2 அல்லது 3 அல்லது 4, ஒரு குரூப் ஃபுல்லாக 4 பேப்பரும் வாங்கிக்கலாம். போத் குரூப்ஸ் அப்பியர் ஆயிருந்தால் எத்தனை பேப்பர் அவங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே ஒன் டைம் ஒரே அப்ளிகேஷனில் அவங்க ஃபில் பண்ணணும். ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி ஃபில்ட் அப் கிவிங் த சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். மல்டிபிள் அல்லது அப்ளிகேஷன் ஆல்ரெடி போட்டதை ஆல்டர் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 பேருக்குமே ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு March 3rd 2025 வரைக்கும். இப்போ இந்த ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் சர்டிஃபைடு ஃபோட்டோ காப்பி ஆஃப் எவாலுவேட்டட் ஆன்சர் ஸ்கிரிப்ட், நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை எவாலுவேஷன் பண்ணினதோட ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேருந்து கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபைடு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இது இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் யார் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய அகாடமிக் கைடன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் அது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதே ஸ்டூடெண்ட்டை வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸுக்காகவும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட்டுடைய ஃபோட்டோ காப்பி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஷுட் பி டன் பாசிட்டிவ்லி வித்தின் 21 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட். ஒரு பேப்பருக்கு 500 ரூபாய், லாஸ்ட் டேட் மேலே என்னென்ன கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஒரு பேப்பர் இப்போ சப்போஸ் நீங்கள் குரூப் 1 எழுதிருக்கீங்க, அதில் அக்கௌண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும், அக்கௌண்ட்ஸுடைய ஆன்சர் ஷீட் மட்டும் வேணும்னா நீங்கள் சப்ஜெக்ட் எதுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பேப்பருக்கு மட்டும் 500 அப்படின்னு பே பண்ணணும். 2 சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1000 பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பேப்பருக்கு 500 ஃபீஸு. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர், ஃபுல் நேம், கோர்ஸ் நேம் எல்லாம் வரும். அடுத்தது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு தேவை அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். பட் பேமெண்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. உடனடியாக அடுத்த பேமெண்ட் பண்ணிட வேண்டாம், 2 days வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெபிட் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டும் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 2 working days வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ். இந்த லிங்க் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் December 2024 எக்ஸாம். இங்கேயுமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ணணுங்கிறது திருப்பி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி ஃபில்ட் அப் கிவிங் த சாய்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிபிள் அப்ளிகேஷனோ அல்லது ஆல்ரெடி பண்ணின அப்ளிகேஷனை ஆல்டர் பண்ணுறதோ நீங்கள் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணினாங்கன்னா இட் வில் பி லைபிள் டு பி ரிஜெக்டட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே ரிசல்ட் வெரிஃபிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரிசல்ட் வெரிஃபிகேஷன் 12th March 2025. 12th March 2025க்குள்ளே வெரிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் போடலாம். இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்கிறாங்க. A candidate can apply to the institute director of examination within 30 days from the date of
டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ். அதுக்கு தான் அந்த லாஸ்ட் டேட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. வித் ஃபீ ஆஃப் 250 rupees பெர் பேப்பர். வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 250 rupees. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்னா 250 ரூபா கட்டணும். ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் கேட்குறீங்கன்னா 2 × 250. 3 சப்ஜெக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பருக்கு 250 ரூபா. இன் கேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ் ஒன்லி மிஸ்டேக் இன் டோட்டலிங். உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் டோட்டல் பண்ணினதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஒமிஷன் டு எக்ஸாமின் எனி ஆன்சர் ஆர் செக்டு. ஏதாவது ஒரு ஆன்சர் எக்ஸாமின் பண்ணாமல் கரெக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்களா, ஒமிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ்னால் டோட்டலிங் மிஸ்டேக் இருந்தால் அது என்னென்னு பார்த்து சரி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஆன்சரை கரெக்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா, எவாலுவேஷன் பண்ணாமல் இருந்தால் அதை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நோ டீட்டெயில்ஸ் ஆஃப் கொஸ்டின் வைஸ் மார்க்ஸ் வில் பி சப்ளைட். இப்போ இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்ப ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை கொடுக்க மாட்டாங்க. No details of question wise marks will be supplied. However, if as a result of such verification it is found that there has been either an omission to examine or value an answer or answers, or there has been a mistake in totaling, the fee for verification for the paper in which the mistakes are vetted shall be refunded to the candidate on application. கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பேப்பரில் ஏதாவது ஒரு ஆன்சரை வேல்யூ பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒமிஷன் டு எக்ஸாமின் ஆர் வேல்யூ அண்ட் ஆன்சர். அந்த மாதிரி கேஸோ ஒரு ஆன்சரோ அல்லது நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் 2-3 கொஸ்டினுக்கு கூட ஆன்சர்ஸ் வெரிஃபை பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் ஆன்சர் ஆர் ஆன்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒமிஷன் டு எக்ஸாமின் ஆர் வேல்யூ அண்ட் ஆன்சர் ஆர் ஆன்சர்ஸ். ஒரு கொஸ்டினோ அல்லது 2-3 கொஸ்டினோ எக்ஸாமின் பண்ணாமல் ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க அந்த சுச்சுவேஷனில். அடுத்தது டோட்டலிங்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு மார்க்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்காக என்ன அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்களோ, எந்த பேப்பரில் உங்களுக்கு மார்க்கு கூட வருதோ, இந்த ஒமிஷன் டு வேல்யூ அல்லது டோட்டலிங் மிஸ்டேக்னால மார்க்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த பேப்பருக்கான வெரிஃபிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணினதை இன்ஸ்டியூட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. The fee for verification for that paper shall be refunded to the candidate on application. ஸோ இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கேண்டிடேட்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் அடுத்து வர்ற எக்ஸாமுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு சப்மிட் தர் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் ஃபார் த கம்மிங் எக்ஸாமினேஷன் வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம். எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அவங்க ஃபில் பண்ணுறதை பண்ணிடலாம். இஃப் தி டிசைட் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த வெரிஃபிகேஷன் ரிசல்ட். எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிடலாம். சப்போஸ் இந்த வெரிஃபிகேஷனால் அவங்களுடைய மார்க்ஸில் சேஞ்ச் ஆகும்போது இதை கன்சிடர் பண்ணி ஒருவேளை இவங்க அதில் வெரிஃபிகேஷனில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்காக கட்டியிருக்கிற ஃபீஸும் இந்த வெரிஃபிகேஷனுக்கான ஃபீஸும் சேர்த்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கங்கிறத தான் அடுத்தது சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இப்போ அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு கட்டின ஃபீஸு and or verification fees will automatically be refunded to the students after declaration of verification result. இப்போ பாஸ் கேசஸ் இப்போ வந்த ரிசல்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலை, பட் வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணினதில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கும் அவங்க எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இப்போ வெரிஃபிகேஷனுக்கான அவங்க என்ன பேமெண்ட் பண்ணினாங்களோ அந்த ஃபீஸுமே அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். பாஸ் கேசஸில் வெரிஃபிகேஷன் ரிசல்ட்னால அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது வெரிஃபிகேஷன் ஃபீஸ் ஃபார் சேஞ்ச் ஆஃப் மார்க் பேப்பர்ஸ் ஒன்லி, எந்தெந்த பேப்பர்லலாம் அவங்களுக்கு மார்க்கு சேஞ்ச் ஆகிருக்கும், சேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் பேப்பர்ஸ் ஒன்லி, அதுக்கு வெரிஃபிகேஷன் ஃபீஸும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒருவேளை கம்மிங் எக்ஸாமினேஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தாங்கன்னா அதுவும் சேர்த்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு பாஸ் அப்படின்னு மாறல, ஆனால் மார்க்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு சேஞ்ச் ஆகலை, பட் மார்க்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அந்த வெரிஃபிகேஷன் ஃபீஸ் மட்டும் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த பேப்பர்லலாம் மார்க்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும் வெரிஃபிகேஷன் ஃபீஸ் ஃபார் சேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் பேப்பர்ஸ் ஒன்லி. இப்போ இதுலேயுமே ஃபஸ்ட்டு கரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அவங்க ஃபில் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ரோல் நம்பர், ஃபுல் நேம், கோர்ஸ் நேம், இதில் எந்த பேப்பருக்கு அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒன் டைம் ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுக்க முடியும் இந்த வெரிஃபிகேஷன்லையும். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பே பண்ணுறாங்க. இந்த அப்ளிகன்ஸ் இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து அந்த அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சுன்னா 1 or 2 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க.
அப்போ தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிறதுனால தே ஆர் ரெக்வஸ்டட் டு வெயிட் ஃபார் தர் அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் அப் டு 2 working days. ஸோ அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவங்க திருப்பி இன்னொரு பேமெண்ட் பண்ணிடாமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் இங்கே வெயிட் ஃபார்தர் அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் அப் டு 2 working days அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஷீட்டு காப்பி எப்படி இன்ஸ்டியூட் சைட்டில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்சர் பேப்பர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் இன்ஸ்டியூட் சைட்லேயும் பார்த்துட்டோம். இப்போ ஆன்சர் ஷீட்டு காப்பி வாங்குறதுக்கு இன்னொரு ப்ரொசீஜரும் இருக்குது. ஆர்டிஐயில் அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கூகுளில் ஆர்டிஐ ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறப்போ RTIonline.gov.in இந்த சைட் ஓப்பன் ஆகும். இதில் சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கைட்லைன்ஸ் ஃபார் யூஸ் ஆஃப் RTI ஆன்லைன் போர்ட்டல்னு இருக்கும். இதை ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அபவ் கைட்லைன்ஸுங்கிறத போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் RTI ரெக்வெஸ்ட் ஃபார்ம் ஆன்லைன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த செலக்ட் மினிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸை செலக்ட் பண்ணணும். CMA ஸ்டூடெண்ட்ஸ் RTIயில் ஆன்சர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டேபில் செலக்ட் பப்ளிக் அத்தாரிட்டியில் லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்தராக கேட்கும். இதில் யுவர் ரெக்வெஸ்ட் வில் பி ஃபைல்டு வித் அவர் இன்ஸ்டியூட் அப்படின்னு காமிக்கும். ICMAன்னு காமிக்கும். இது ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா ஃபர்தர் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் உங்களுக்கு SMS அலர்ட் எல்லாம் அதில் வந்துடும். உங்களுடைய இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் நேமு, ஜெண்டர், அட்ரஸ், பின்கோட் அண்ட் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்டஸ் ரூரலா, அர்பனா, இல்லிட்ரேட்டா இதெல்லாம் கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடுறீங்க. அடுத்தது ரெக்வெஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறத கேட்கும். இதில் வந்து சிட்டிசன்ஷிப்பில் இந்தியன் ஓகே. அடுத்தது பிலோ பாவர்ட்டி லைனா அந்த மாதிரி கேட்கும். இது அப்ளிகன்ட் பிலோ பாவர்ட்டி லைன் நோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 10 rupees மட்டும் ஃபீஸ் கேட்கும். ஸோ 10 rupees ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் ஃபார் RTI ரெக்வெஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் என்ன நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் ஃபார்மேட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் படி தான் இதில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் உங்களுடைய எக்ஸாம் அட்மிட் கார்டை இங்கே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அடுத்து செக்யூரிட்டி கோடு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பேமெண்ட்டு, அதுக்கு அடுத்தடுத்து இருக்க ப்ரொசீஜர்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ RTI ரெக்வெஸ்ட் அப்ளிகேஷனில் என்ன டைப் பண்ணணும், ஸோ இதில் என்ன நம்ம கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். RTIயில் ஆன்சர் காப்பி அப்ளை பண்ணும்போது த செக்ரட்டரி எக்ஸாம்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, CMA பவன் 12 சட்டர் ஸ்ட்ரீட், கொல்கட்டா 16 நம்ம இன்ஸ்டியூட்டுடைய அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்தது சப்ஜெக்டில் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் புக் ஆஃப் த போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் அண்டர் RTI ஆக்ட். நம்ம கேட்குறது ஆன்சர் புக்குடைய ஃபோட்டோ காப்பி, அதை சப்ஜெக்டில் இங்கே சொல்கிறோம். அடுத்தது இங்கே டியர் சார், ஐ ஹவ் அப்பியர்டு ஃபார் CMA இன்டர் ஆர் ஃபைனல் எக்ஸாமினேஷன். நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆனீங்களோ அதை போட்டுட்டு கண்டக்டட் பை த போர்ட் வித் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துடணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இந்த கேண்டிடேட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, தென் டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் அவங்களுடைய அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு அவங்களுக்கு RTI காப்பி ஃபிசிக்கல் காப்பினா அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லை சில சமயம் ஃபிசிக்கல் காப்பி இல்லைன்னா அவங்க PDF-ஆக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் காப்பினா போஸ்டரில் வரும், அப்படி இல்லைன்னா இமெயிலில் PDF-ஆக அவங்களுக்கு ஃபோட்டோ காப்பி, தட் இஸ் ஆன்சர் ஷீட்டுடைய காப்பி அனுப்புவாங்க. பட் ஒருவேளை ஃபிசிக்கலாக அனுப்புறதா இருந்தால் அதுக்கான ஃபர்தராக அமௌண்ட் ஏதாவது பே பண்ண சொல்லி ஃபர்தராக அது அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து ஃபார்மெட்டு எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனில், அதை தான் இங்கே பார்க்குறோம். நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் பர்சனுடைய அந்த கேண்டிடேட்டுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஒருவேளை ஃபிசிக்கல் காப்பினா ஆன்சர் ஷீட் ரிசீவ் பண்ணணுமோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாமினேஷன் எந்த எக்ஸாம் எழுதினாங்க, CMA இன்டரா ஃபைனலா, எந்த மந்த், ஜூன் ஆர் டிசம்பர், எந்த இயர், ரோல் நம்பர் அண்ட் சிலபஸ் 2022. இதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு ஆன்சர் காப்பி கேட்குறாங்களோ, ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், 2, 3, 4 அல்லது 8 சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், அதை நம்பர் வைஸ் போட்டுக்கோங்க. இங்கே பேப்பர் நம்பர்னால் சப்போஸ் குரூப் 1 அப்படின்னா அதில் பேப்பர் நம்பர் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 5, 6, 7, 8 இருக்கும், அந்த பேப்பர் நம்பர். இப்போ குரூப்
3 இருந்தது அப்படின்னா அங்கே பேப்பர் நம்பர் 13, 14, 15, 16 இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்டுடைய பேப்பர் நம்பர் அண்ட் சப்ஜெக்டுடைய நேம். இப்போ பேப்பர் 5, பேப்பர் 6 அப்படின்னா பேப்பர் 6னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், பேப்பர் 5னா இந்த லா பேப்பர், அதனுடைய சப்ஜெக்ட் நேம் என்ன, அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடணும். அடுத்து ஐ அண்டர்டேக் தட் ஐ ஆம் த சேம் கேண்டிடேட் ஹூ அப்பியர்ட் இன் த aforesaid எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆனது நான் தான். ஸோ அப்படின்னு சொல்லி இதில் டெக்ளரேஷன் கொடுக்குறாங்க. இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கிற இமெயில் அட்ரஸில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுட்டு கடைசியில் சைன் பண்ணணும். இதை நீங்கள் அதில் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ரெக்வெஸ்ட் ஃபார் ஆன்சர் காப்பி அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும் ஆர்டிஐயில். இதுதான் ஆர்டிஐக்கான ப்ரொசீஜர். ஸோ ஆன்சர் காப்பி ஆர்டிஐலையும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், அல்லது நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேயும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுனா இன்ஸ்டியூட் சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம டீட்டெயில் தான் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், இன்ஸ்டியூட்டில் அது ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எமினன்ஸில் சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.